ஓகே, அதாவது எக்ஸசைஸ் 1.3ல 1 to 6 சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 7 to 10 சம் சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது 4 ஆப்ஷன் கொடுத்து நம்ம எதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுலேருந்து எக்ஸாம் கொஸ்டின் வரும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, ஒமிட் பண்ணிடுறீங்க. ஸோ இதையுமே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகே, 7th கொஸ்டின், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் டிவிஷன் ஃபார் ரேஷ்னல் நம்பர்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்பர். அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு டிவிஷன் சூட்டபிள் ஆகாது. ஓகேவா? இப்போ கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு எந்த நம்பருக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூனா 0க்கு தான். ஓகேவா? 0க்கு மட்டும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகாது. டிவிஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகும், ஆனால் டிவிஷனுக்கு சூட்டபிள் ஆகாது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டின். இது ப்ராக்கெட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சல என்ன ப்ராப்பர்ட்டின்னு. எல்லாமே 3 நம்பர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருக்கா? இங்கே 1/2, இங்கே 1/2, 3/4, 5/6, 3/4, 5/6. ப்ராக்கெட் பாருங்கள். லாஸ்ட் 2 நம்பர், ஃபஸ்ட்டு 2 நம்பர். ஸோ இதை பார்த்தாவே என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். வெரி குட். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, இது என்ன கேட்குறாங்க? illustrate that subtraction does not satisfy the property for rational number. எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது does not satisfy? இது பார்த்தாவே தெரியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்க நாட் சாட்டிஸ்ஃபைன்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் ப்ராக்கெட் வச்சு நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. ஓகே, 9th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் illustrate the inverse property for addition? அடிட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தோம்ல, அதாவது ஒரு நம்பர் அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் நம்ம பண்ணுறப்ப ஆன்சர் 0 வரணும். இது 1/8ங்கிறது ஒரு நம்பர், அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -1/8, ஆன்சர் 0 வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப 0 வரணும். ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் இருக்குது, இடையில மைனஸ் சைன். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? மல்டிபிள் இருக்கும், ஒன்று ப்ளஸ் சைன் இருக்கும், இல்லைன்னா மைனஸ் சைன் இருக்குது. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா illustrate that multiplication is distribute over. இது என்ன சைன் இருக்குங்க? மைனஸ் சைன் தான். ஸோ சப்ராக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினை பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கு, இது எதை வந்து ஷோ பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து சப்ராக்ஷன், மைனஸ் சைன் இருக்கனால சப்ராக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு. இதையும் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து விட்டுறாமல் இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் நான் 1.1லேருந்து 1.2, 1.3 எல்லா எக்ஸசைஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் வீடியோஸில் ஒரு சில சம்ஸ் உங்களுக்கு புரியலையா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறப்ப அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.